இன்னைக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கினாங்க. அந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணி வாங்கினேன். அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். அதோட மாடல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஜே மேதா ப்ளஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆம்பிளிஃபையர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஆம்பில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கரண்ட் வந்து 230 வோல்டேஜ் கொடுத்துருக்கான். இதில் வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக யூஎஸ்பியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆம்பை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிவியில் வந்து டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணி ஹோம் தியேட்டராகவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இந்த ஆம்பிளிஃபையரில் இருக்க செகண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யூஎஸ்பி பேனல் கொடுத்துருக்கான். இந்த டிஜிட்டல் யூஎஸ்பி பேனலில் வந்து என்னென்ன சப்போர்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்ட் கொடுத்துருக்கான். இந்த ஐஆர் பிளாஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மோட் பட்டன் இருக்குது, பிபி ஸ்கேம் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பட்டன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸில் இருக்க எக்கோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்கான். இந்த ஆம்பிளிஃபையரில் இருக்க தேர்ட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்ஸ் கேபிள் போர்ட் கொடுத்துருக்கான். டேரெக்டாக உங்கள் மொபைலில் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சாங் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்கான். நீங்கள் டேரெக்டாக பென் ட்ரைவ் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்கான். அந்த மெமரி கார்டு போட்டு நீங்கள் டேரெக்டாக சாங்கும் கேட்டுக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் இருக்க ஃபோர்த் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மைக் போர்ட் கொடுத்துருக்கான். நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரே டைமில் வந்து 5 மைக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மைக்கோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு கீ வந்து கொடுத்துருக்கான். இந்த ஆம்பிளிஃபையரில் 5ஆவதாக கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டோட அவுட்புட் வந்து பயங்கரமாக வருன்றதுக்காக வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கீ கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ட்ரெபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கீஸ் வந்து கொடுத்துருக்கான். இந்த ஆம்பிளிஃபையரில் 6ஆவதாக கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட் ஆகிற அவுட்புட் பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 220 வாட் ஆவரேஜ் கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பீக்கருக்காக 2 அவுட்புட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அவுட்புட் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓம் 8 ஓம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஓம் வரைக்கும் உங்களுடைய ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. 2வது போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 70 வோல்டேஜ்லேருந்து 100 வோல்டேஜ் வரையும் ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க.